குடமுழுக்கு என்பது இங்க ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல. முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லியிருக்க கூடாது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம், வழிபாடு செய்திருக்கலாம். நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு, தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அயோத்தியில் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்படவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறினார். தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் எந்த சண்டையும் நிகழாதபடி சமூக நீதிக்கான கொள்கை வளையம் உருவாகியுள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் MLA சிந்தனை செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலே மதத்தின் பெயரால் எந்த சண்டையும் நிகழ முடியாதபடி ஒரு சமூக நீதிக்கான கொள்கை வளையம் இங்கே உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமூக நீதி தத்துவத்திற்கு ஊறு விளைவிக்கிற வகையில் மதத்தின் பெயராலே சண்டையை மூட்டி இன்று அரசியல் அறுவடை செய்யக்கூடிய வகையில் மத வெறுப்பையே அரசியல் மூலதனமாக்குகிற கும்பல் நாடெங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் இலக்கு தமிழ்நாடாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.